Welcome back, students. So let us start with this tablet column. இதுதான் நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற ஒரு distribution of antigen and antibodies. But ஆனா வந்து whenever you are searching, நீங்க எதுல சர்ச் பண்ணாம இதே இதுதான் கொடுத்திருப்பாங்க. Okay, let us go to that. So first we are starting with the blood group. Okay, so blood group பாத்தீங்கன்னா we have seen like A and then B, A, B, AB and O. So these are the type of blood groups so far நமக்கு தெரிஞ்சது. பட் பாம்பே குரூப் ஆக்சுவலி இதில் இன்க்ளூட் பண்ணல. சொல்லணும்னா ஆக்சுவலி வந்து AB, AB and O இதுதான் மேக்ஸிமம் சொல்லுவோம். அண்ட் agglutinogens அப்படின்றது இட்ஸ் சர்ஃபேஸ் ஆன்டிஜன். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஆர்பிசியில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஆன்டிஜனை தான் நம்ம இதில் சொல்லிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் ஏக்கு ஏ டைப் ஆஃப் தான் இருக்கும், பிக்கு பி டைப் ஆஃப் ஆன்டிஜன் இருக்கும், ஏபிக்கு ஏபி ரெண்டுமே தே ஆர் பிரசன்ட் போத் ரெண்டுமே இருக்கும். அண்ட் ஓ பார்த்தீங்கன்னா தே டசன்ட் ஹேவ், இதுதான் நம்ம லாஸ்ட் டைம்ல பார்த்துருந்தோம், தே டசன்ட் ஹேவ் எனி டைப் ஆஃப் ஆன்டிஜன்ஸ், எதுவுமே இதில் இருக்காது. கம்மிங் டு த அக்ளூட்டினின் தட் இஸ் ஆன்டிபாடிஸ். நம்ம பிளாஸ்மால பிளட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மால இருக்கக்கூடிய அக்ளூட்டினின் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆன்டிஜன் ஏக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், அப்போ ஆன்டிஜன் பின்னு இருக்கும். பிக்கு ஆக்சுவலி அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், தட் இஸ் ஆன்டிஜன் ஏன்னு இருக்கும். பட் when coming to the ஏபி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அக்ளூட்டினின் அப்படின்றது இருக்காது. That's why they are given no antibodies. Okay, and O டைப்க்கு பாத்தீங்கன்னா we are having both anti A and anti B ரெண்டுமே இதுக்கு இருக்கும். ஸோ இதுல ரியாக்ஷன் அப்படின்னு வரும்போது what is the universal donor and what is universal recipient, we can see that. and இதுல வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்றத நம்ம ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். ஓகே, so all agglutinogens, that is surface antigen, contain sucrose, D-galactose, N-acetyl-glucosamine and 11 terminal amino acids. So these are the common things. அது ஏ நீங்க எடுத்துக்கலாம் இல்ல பி எடுத்துக்கலாம், பட் ஏபியில பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். பட் ஓல we doesn't have any surface antigen அதுல கிடையாது, அதனால நம்ம ஓ பத்தி நம்ம மென்ஷன் பண்ணல. ஏபி மட்டும் நம்ம பார்க்கலாம். அக்ளூட்டினோஜென்ஸ் அப்படின்றதுல இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன்ல எப்படி வந்து ஆக்சுவலி வந்து கிளாசிஃபை பண்றாங்க, ஏ டைப் இது பி டைப் அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜனை வச்சுதான் நம்ம சொல்லுவோம். சர்ஃபேஸ் ஆன்டிஜன்ல அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே வந்து சுக்ரோஸ், டி கேலக்டோஸ் அண்ட் என் அசிட்டைல் குளுக்கோசமைன் அண்ட் 11 டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஓகே, the attachment of the terminal amino acids are dependent on the gene products of A and B. In case A ஓட gene products அதுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த 11 டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ்ல அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் பிரசன்ட் ஆகி இருக்கும். பிலையும் பாத்தீங்கன்னா அதுதான், அதான் ஜீன் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஜீன் ப்ராடக்ட்ஸ்னா ஜீன் லாஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன். ஓகே, ஸோ அப்போ அதுலயும் கண்டிப்பா அந்த அமினோ ஆசிட்ஸோட காம்போசிஷனா இருக்கு. பிகாஸ் நம்ம டைஜஷன்லேயே பார்த்தோம் புரோட்டீன் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், ரைட்? ஸோ அப்போ அமினோ ஆசிட் எல்லாமே இதுல ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே அமினோ ஆசிட்ஸ் தான். The reaction is catalyzed by enzyme பார்த்தீங்கன்னா glycosyl transferase. ஸோ கிளைகாசில் டிரான்ஸ்பரேஸ் இருக்கிறது நீங்கள் எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட்ல கூட இந்த என்சைம்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணலாம். டிரான்ஸ்பரேஸ் அப்படின்னு வந்தாலே இட் இஸ் சம்திங் இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இங்கே கிளைகாசில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபர் த கிளைகாசில் குரூப் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் அ கிளைகாசில் டிரான்ஸ்பரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் RH ஃபேக்டர். ஸோ RH ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். RH ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது வந்து ரீசஸ் மங்கிலேருந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா RH இஸ் த ப்ரோட்டீன். ஆக்சுவலி இது வந்து டி ஆன்டிஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது we have find out that A antigen, B antigen and AB antigen மட்டும் தான் நம்ம சொன்னோம். RH ஃபேக்டர் அப்படின்றது வந்து is nothing but D antigen present on the surface of red blood cells in majority 80% of humans. ஓகே, 80% ஹியூமன்ஸ், அப்ப மீதி இருக்க 20% அது ஆக்சுவலி இருக்காது அப்படின்னு மீனிங் தான் கொடுக்குறாங்க. இப்போ இதுவும் வந்து சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியதுதான். ஸோ நம்ம ஆன்டிஜன் அப்படின்னாலே we know that it is present on the surface of RBC, right? ஸோ இதுவும் வந்து RBC சர்ஃபேஸ்ல தான் இருக்கு, பட் it is called as a D antigen அப்படின்னு நம்ம சொல்றோம். This protein is similar to the protein present in rhesus monkey. See here,
ஸோ திஸ் ப்ரோட்டீன் present to the protein present in rhesus monkey. ஆக்சுவலி வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து பார்க்கறதுக்கு ரீசஸ் மங்கில இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சது ரீசஸ் மங்கி தான். ஸோ ரீசஸ் மங்கி ஒரு ஹியூமன் இதையும் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆக்சுவலி மோர் ஆர் சிமிலர், ஒரே மாதிரி இருக்கு. டி ஆன்டிஜன் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண பிளேஸ் வந்து மங்கி அப்படின்றதுனால, அதுவும் ரீசஸ் மங்கின்றதுனால அதோட நேம்லேயே ஆக்சுவலி ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஃபேக்டர் அப்படின்னாலே சம்திங் இட் இஸ் அன்னோன். லைக் ஃபேக்டர்னு எந்த இடத்துல யூஸ் பண்றாங்களோ அதோட மீனிங் என்னன்னா அன்னோன், தெரியாத ஒன்று தான் நம்ம வந்து ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஹென்ஸ் அ டேர்ம் ஆர்ஹெச். அதனால தான் அது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரீசஸ் மங்கில இருந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ஹெச் மட்டும் எடுத்து ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. Individuals who carry antigen D on the surface of red blood cells are called RH1. So RH1 யாரோட blood groupingல இருக்கோ, அதாவது இந்த antigen D வந்து யாரோட RBC surfaceல இருக்குதோ, we call them as a RH1 அப்படின்னு கொடுக்குறாங்க. That is RH positive. இப்போ A positive, B positive, even AB positive, O positive நம்ம சொல்றோம்னா it is called RH1 அப்படின்றாங்க. And the individuals who do not carry antigen D, we call them as a RH2, that is RH negative. இவங்கள நம்ம RH negative அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போ A டைப்க்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A டைப்க்கு நம்ம சொல்லும்போது அவங்களோட சர்ஃபேஸ்ல A பிளட் குரூப்ல சர்ஃபேஸ்ல ஆன்டிஜன் A இருக்கும், கூடவே இந்த RH1 இருக்கும், டி ஆன்டிஜன் இருக்கும். இது ரெண்டுமே இருந்ததுன்னா we call them as a positive. அதே மாதிரி அவங்க A நெகட்டிவ் நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த RH இருக்காது, தட் இஸ் இந்த டி ஆன்டிஜன் இருக்காது. ஸோ அதனால we call them as a நெகட்டிவ். ஓகே. அதே மாதிரி தான் B குரூப்க்கும் B ஆன்டிஜன் டுகெதர் வித் திஸ் RH பாசிட்டிவ், RH1 இருந்ததுன்னா, தட் இஸ் B ஆன்டிஜன் இருந்தா we call them as a B positive. And if in case if it's not present, we call them as a B negative. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த கண்டிஷனுமே நம்ம சொல்ல போறோம். ஏபி பாசிட்டிவ் அதே மாதிரி தான். பட் O பிளட் குரூப் நம்ம எடுத்தோம்னா, O பிளட் குரூப்ல we know that there is no antigen present on the surface of O group. பட் ஆனால் சர்ஃபேஸ்ல இந்த டி ஆன்டிஜன் இருந்ததுன்னா we call them as O positive. அது இல்லாதத O negative நம்ம சொல்றோம். ஸோ this is the thing. Okay. RH factor compatibility is also checked before blood transfusion. ஸோ பிஃபோர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது இப்போ நம்ம டொனேட் பண்ணக்கூடிய டோனர் அண்ட் ரெசிபியன்ட் ரெண்டு பேர் தான் நம்ம சொல்லுவோம். ரெசிபியன்ட் தான் முக்கியமானவங்க. ஸோ ரெசிபியன்ட் தான் ரிசீவ் பண்றவங்க. ஓகே. ஸோ அவங்க பாடியில தான் எல்லா விதமான ரியாக்ஷன்ஸுமே நடக்கும். அவங்களோட பாடியில அந்த பிளட் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் அது அக்செப்ட் ஆகலை அப்படின்னா ஷோர் இட் காசஸ் சம்திங் லைக் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது காஸ் பண்ணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் ஒரு பர்சனுக்கு அந்த ரெசிபியன்ட்டுக்கு A பாசிட்டிவ் அப்படின்னா கொடுக்க வேண்டியவங்க A பாசிட்டிவா இருக்கணும். ரைட். ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா A பாசிட்டிவ்னு சொல்லி நம்ம அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் தே அனலைஸ் தி ஸ்கிரீன் த பிளட் குரூப்பிங். அது A பாசிட்டிவான்னு செக் பண்ணுவாங்க, RH ஃபேக்டர் செக் பண்ணுவாங்க. தென் தே வில் அண்டர்கோ லைக் அலர்ஜிக் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருக்கா, தென் அந்த பர்சன் ஏதாவது ரீசெண்டா ஏதாவது வந்து வேக்சின் ஏதாவது போட்டிருக்காங்களா, தென் அடுத்தது வந்து உங்களுக்கு ஏதாவது வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஒரு 3 months பீரியட்ல வந்திருக்கான்றது எல்லாமே கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலாமா இல்லை வேண்டாமான்றதையும் பார்ப்பாங்க. இஃப் இட்ஸ் ஓகே, ஷோர் தே வில் டிரான்ஸ்ஃபியூஸ் த பிளட் டு த ரெசிபியன்ட். அப்படி ஓகே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண முடியாது. See here, when a pregnant woman is RH2 நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், நெகட்டிவ், ரைட்? RH2ன்றது நெகட்டிவ், RH நெகட்டிவ். அந்த ஃபீட்டஸ் இஸ் RH1. ஃபீட்டஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்டு RH1 இன்காம்பேட்டபிலிட்டி. மிஸ்மேட்ச் இஸ் அப்சர்வ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. மிஸ்மேட்ச் ஏன் மிஸ்மேட்ச் ஆகும் அப்படின்னா, பிகாஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, திஸ் ஃபீமேல் when this female, this woman married to a RH1. So in the let me clear this. இந்த பிளேஸ்ல உங்களுக்கு நான் புரியுற மாதிரி போடுறேன். நம்ம கண்டிஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, RH2 உள்ள ஒரு பிரெக்னென்ட் விமன்
அவங்களோட பேபில RH பாசிட்டிவ் குழந்தை இருக்குன்னா, தட் இஸ் RH இன்காம்பேட்டபிலிட்டி அப்படின்றாங்க. இன்காம்பேட்டா ஒத்துக்காது, மிஸ்மேட்ச் அப்படின்ற மாரி இருக்கும். இது எந்த கண்டிஷன்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மேல். ஸோ மேல் வந்து RH பாசிட்டிவ். ஓகே, நான் பிளஸ் போடுறேன். ஃபீமேல் வந்து RH நெகட்டிவ். ஓகே. The female is RH negative. We go to that. See here. When the male is RH positive, but the female is RH negative. இந்த மாதிரி ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஃபார்ம் ஆகுற இவங்களுக்கு வரப்போற பேபியோட பிளட் குரூப்பிங் பார்த்தீங்கன்னா, RH பாசிட்டிவ்னு இமேஜின் பண்ணுங்க. ஸோ இந்த குழந்தைக்கு ஃபாதரோட RH பாசிட்டிவ் இன்ஹெரிட் ஆகுது. ஓகே. ஷோர் த மதர் இஸ் கோயிங் டு கேரி த பேபி. மதர் தான் வந்து இந்த குழந்தைய கேரி பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். பட் ஆனா வாட் இஸ் த ப்ராப்ளம் அரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதருக்கு ஆக்சுவலி நெகட்டிவ்ல இருக்கு, பேபிக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் ஆஸ் அ RH இன்காம்பேட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். RH வந்து செட் ஆகல அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்க கண்டிஷன்ஸ்ல பேபிக்கு செகண்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி வந்து ஒண்ணுமே ஆகாது. இது நம்ம இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களான்னு பாக்குறேன், ஆர் எல்ஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஓகே. See here. So that is called RH incompatibility mismatch is observed during the first pregnancy. So first pregnancy ல அந்த மதருக்கு வந்து RH பாசிட்டிவ், RH நெகட்டிவா இருந்தா அந்த குழந்தைக்கு RH பாசிட்டிவா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில என்ன கண்டிஷன் இருக்குன்னு பாருங்க. RH2 antigen of the fetus does not get exposed to the mother's blood as both their blood are separated by placenta. ஸோ 2 பேருமே ஆக்சுவலா வந்து சேர்ந்து இருக்க மாட்டாங்க. பிகாஸ் மதர் கிட்ட இருக்க நியூட்ரியன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா பேபி கிட்ட இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், இது 2மே வந்து செப்பரேட் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாசென்டா செப்பரேட் பண்ணும். ஓகே, பிளாசென்டா இஸ் த ஆர்கன் விச் செப்பரேட்ஸ் த மதர் அண்ட் ஃபீட்டஸ். அந்த குழந்தையும் அந்த கருவையும் அந்த மதரையும் ஆக்சுவலா பிரிக்கிறது இந்த பிளாசென்டா தான். இது வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. அதனால தான் குடுத்துருக்காங்க. RH2 ஆன்டிஜன் இந்த ஃபீட்டஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாது. பிளஸ் அந்த பாசிட்டிவ்ல இருக்க பேபி வந்து பாசிட்டிவா இருக்கு, மதர் வந்து நெகட்டிவா இருக்காங்க. அதனால எந்த இதுவுமே அது ஃபர்ஸ்ட் காட்டாது. பட் ஆனா என்ன நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. See here. However, small amount of fetal antigen. Fetal antigen நம்ம என்னன்னு பார்த்திருந்தோம். That is a positive one, right? RH positive. RH இது நம்ம பிளட் குரூப்பிங்க பத்தி நம்ம சொல்லவே இல்ல. அந்த குழந்தை வந்து ஏ பாய் இல்ல மதர் வந்து பியா அப்படின்றத பத்தி நம்ம மென்ஷன் பண்ணல. We are saying about the RH. RH D ஆன்டிஜனை மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். RH ஃபேக்டரை மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஃபீட்டஸ் வந்து பாசிட்டிவ் கண்டிஷன்ல இருக்கு. தட் இஸ் RH பாசிட்டிவா இருக்கு. மதர் வந்து நெகட்டிவா இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பேபிக்கு எதுவுமே இருக்காது. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2மே வந்து மிஸ்மேட்ச்ல தான் இருக்கு. அம்மா வந்து நெகட்டிவா இருக்காங்க, பேபி வந்து பாசிட்டிவா இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேபி பொறக்கறதுக்கு முன்னாடி RH பாசிட்டிவா இருக்கு இல்லையா? அந்த பாசிட்டிவ் அப்படின்றது தட் இஸ் கால்ட் ஃபீட்டல் ஆன்டிஜன். அந்த RH பாசிட்டிவா இருக்கிறது பிகம்ஸ் எக்ஸ்போஸ்ட் டு த மதர்ஸ் பிளட் டியூரிங் த பர்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சைல்ட். ஸோ அந்த பர்த் நடக்கிற டைம்ல அந்த பாசிட்டிவ் அப்படின்றது மதரோட பிளட்ல ரியாக்ஷன் நடக்க ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அதோட சேர்ந்து எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போஸ்னா வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ வெளியே வர ஆரம்பிக்கும் போது ஃபீட்டஸோட RH பாசிட்டிவ் மதரோட பிளட்டோட எக்ஸ்போஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது மதரோட பிளட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஜஸ்ட் ஸ்டார்ட் ரியாக்ட். ஏன்னா மதரோட பிளட் நெகட்டிவ்ல இருக்கு, பேபியோடது பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ மதரோட பிளட் என்ன பண்ணுனா, இட் கன்சிடர்ட் ஆஸ் அ பேபி ஃபீட்டஸோட பேபி அந்த அந்த பேபியோட பிளட் அப்படின்றது வந்து ஒரு ஆன்டிஜென் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, ஏன்னா நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் த திங் என்டர் இன்டு அவர் பாடி இட் ஜஸ்ட் கன்சிடர் ஆஸ் அ பேத்தோஜன். நம்ம செல்ஃபா இருக்கிற செல்ஸையும்
மத்த வெளியில இருந்து வர செல்ஸையும் நம்மளோட பாடியில இருக்க இம்யூன் செல்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஓகே. அந்த மாரி பண்றதுனால தான் வி ஆர் சேஃப் நவ். ஸோ நம்ம நம்ம வந்து நல்ல ஒரு பெட்டர் இம்யூனிட்டியோட நம்ம இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஓன் செல்ஸே நம்ம ஓன் செல் நம்ம நம்மளோட செல்ஸே நம்ம ஓன் செல்ஸ டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ சம் ஆஃப் த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட செல்ஸே வந்து நம்மளோட இம்யூனிட்டியே நம்மளோட செல்ஸ டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்க கண்டிஷன் தான் நம்ம அந்த ஒரு இது சொல்லுவோம். ஸோ இட் இஸ் செப்பரேட் பார்ட். அத நம்ம நெக்ஸ்ட் இதுல நம்ம பார்க்கலாம். ஆ ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷன் ஆக ஆரம்பிக்குது. த மதர்ஸ் பிளட் ஸ்டார்ட்ஸ் டு சிந்தசைஸ் டி ஆன்டிபாடிஸ். ஏன் டி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்? பிகாஸ் மதர் வந்து நெகட்டிவா இருக்காங்க. ஆர்ஹெச் நெகட்டிவா இருக்காங்க. தட் இஸ் டி ஆன்டிஜன் கிடையாது. அப்போ இந்த பட் பை பேபிக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்ஹெச் பாசிட்டிவா இருக்கு. அதனால என்ன பண்ணும்னா, ஒன்ஸ் தனித்தனியா இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளமே இல்ல. பிளாசன்டா 2மே பிரிச்சு வச்சிருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ மதர் அண்ட் ஃபீட்டஸ் 2 பேருக்குமே அந்த ஒரு கம்யூனிகேஷன் பிளட் மூலமா கம்யூனிகேஷன் நடக்காததுனால 2 பேருமே சேஃபா இருந்தாங்க. பட் ஆனா சைல்ட் பர்த் நடக்கும்போது பேபியோட பிளட் அப்படின்றது மதருக்கு எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போஸ் ஆன உடனே மதரோட பிளட் அப்படின்றது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அது நெகட்டிவா இருக்கிறதுனால அந்த பாசிட்டிவ் பிளட் குரூப் எக்ஸ்போஸ் ஆன உடனே இட் ஸ்டார்ட்ஸ் ரியாக்ஷன் ஆகும்போது மதரோட பிளட் என்ன கன்சிடர் பண்ணும்னா, அந்த பாசிட்டிவ் அப்படின்றத வந்து ஒரு பேத்தஜனா கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால அது என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா, இட் சிந்தசைஸ் டி ஆன்டிபாடிஸ். இது டி ஆன்டிபாடிஸ சிந்தசைஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்கும். ஓகே. ஏன்னா அது பிளட் ரியாக்ட் பண்ண உடனே இதா இருக்கும். ஸோ பேபி சைல்ட் பர்த் நடந்து சேஃப் ஆயிடும். ஃபர்ஸ்ட் சைல்ட் சேஃபா இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. ஓகே. பட் டியூரிங் சப்சீக்வென்ட் பிரெக்னன்சிஸ், ஸோ அதே சேம் மதர் வென் ஷி கன்சீவ் லைக் செகண்ட் ஆர் தேர்ட் சைல்டு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும்ன்றத குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் இருக்கு இல்லையா? தட் ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் அது அது அதுதான் ஆக்சுவலா வந்து ஃபர்தரா வரக்கூடிய இந்த ஃபீட்டஸ்க்கு ப்ராப்ளமா இருக்கும். என்னன்னு பண்ணும்னு பாருங்க. பட் டியூரிங் சப்சிக்வென்ட் பிரெக்னன்சிஸ், த ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் ஃப்ரம் த மதர், தட் இஸ் RH2 நெகட்டிவ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நெகட்டிவ் என்டர்ஸ் த ஃபீட்டல் சர்க்குலேஷன் அண்ட் டெஸ்ட்ராய் த ஃபீட்டல் RBC. இதுதான் மேஜரா இருக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேபி சேஃபா இருக்கும். பட் செகண்ட் பேபி, தேர்ட் இந்த ஃபர்தரா வரக்கூடிய அந்த ஃபீட்டஸ்க்கு எல்லாமே இது ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராப்ளம் ஆகும்போது ஏன்னா இதுக்கடுத்து அந்த ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகும்போதும் ஃபீட்டஸ் பிளட்ல அது ஆர்ஹெச் பாசிட்டிவ்னு எப்பெல்லாம் ரியாக்ஷன் வருதோ ஆட்டோமேட்டிக்கா மதரோட பாடியில இருக்கக்கூடிய அந்த ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் தான் நம்ம சொல்றோம், நாட் பிளட். ஓகே. மதரோட ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் ஃப்ரம் த மதர். ஸோ மதர்ல இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் ஃபீட்டரோட சர்க்குலேஷனுக்கு என்டர் ஆயிடும். ஸோ தே கேன் பாஸ் த்ரூ த பிளாசண்டா. ஃபர்ஸ்ட் இதுக்கு போகல. பட் ஆனா என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, செகண்ட் டைம் பேபி ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி சர்க்குலேஷன்ல போக ஆரம்பிச்சிடும். சர்க்குலேஷன்ல போயிட்டு ஃபீட்டஸோட ஆர்பிசியை டெஸ்ட்ராய் பண்ணும். ஓகே. டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ திஸ் பிகம் ஃபேட்டல் டு த ஃபீட்டஸ். ஏன்னா கண்டிப்பா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய டெவலப் ஆகிற அந்த ஃபீட்டஸ்க்கும் ஆர்பிசின்றது தேவை. ஆர்பிசின்றது எதுக்காக நமக்கு தெரியும். வி நோ தட் ஆர்பிசி கேரிஸ் ஆக்சிஜனை கேரி பண்ணி நம்மளோட செல்ஸுக்கு சப்ளை பண்றது அதோட ஒர்க் தான். அண்ட் ஈவன் செல்ஸ் ரிலீஸ் பண்ற கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துட்டு வரும்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? ஆனா ஆர்பிசி டெஸ்ட்ராய் பண்ணிடும். மதரோட ஆர்ஹெச் டி ஆன்டிஜன். ஓகே. ஆர்ஹெச் ஃபேக்டர் என்ன பண்ணுதுன்னா, ஆர்ஹெச் நெகட்டிவ் வந்து ஃபீட்டஸோட ஆர்பிசியை டெஸ்ட்ராய் பண்ணுது. இது டெஸ்ட்ராய் ஆகுறதுனால ஃபீட்டஸ் வந்து ஃபேட்டல்னா டெத் அளவுக்கு கொண்டு போகுன்றாங்க. டெத் வரைக்கும் கொண்டு போகும். பிகாஸ் சைல்ட் சஃபர்ஸ் சம் அனீமியா. ஆர்பிசி கவுண்ட் கம்மி ஆக ஆக வி ஆர் ஃபீலிங் லைக் அனீமியா. ஒரு சில பர்சன்ஸை பார்த்தாலே நம்ம சொல்ல முடியும் அனிமிக் கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அனிமிக்னா ரொம்ப வீக்கா இருப்பாங்க. பிளஸ் அவங்களுக்கு அனிமிக்னாலே மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிசி கவுண்ட் கம்மியாகும் போது அந்த பர்சன் அனிமிக்கா இருப்பாங்க. எதனாலனா ஆர்பிசியோட ஒர்க்கே ஆக்சிஜனை கேரி பண்ணி கொண்டு போறதுதான். ஸோ ஆர்பிசியோட கவுண்ட் ரெடியூஸ் ஆகும்போது கண்டிப்பா அந்த பர்சனால ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு நார்மல் லெவல்ல உள்ள அவங்களோட செல்ஸ் எடுத்துக்காது. ஸோ அந்த பர்சன் வீக்கா அனிமிக்கா ரொம்ப ரொம்ப சோர்வா இருப்பாங்க. அதுதான் வந்து அனிமிக் நம்ம சொல்றோம். அண்ட் ஜாண்டிஸ். ஸோ அட் த சேம் டைம் ஜாண்டிஸும் காஸ் பண்ணுன்றாங்க. மஞ்சக்காமல் அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து இது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் சைல்டுக்கு நான் சொல்றேன். ஓகே. நாட் ஃபர்ஸ்ட் சைல்டு. ஃபர்ஸ்ட் சைல்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அந்த குழந்தைக்கு இந்த ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ்னால மதரோட ஆன்டிபாடிஸ்னால எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது.
பட் அந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு அப்புறமா தான் செகண்ட் தேர்ட் சைல்டுக்கு எல்லாமே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அனிமிக் கண்டிஷனும் ஜாண்டிஸ் அப்படின்ற கண்டிஷனும் அந்த குழந்தைங்களுக்கு வரும். திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். இதை நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த next section I will show some diagrammatic representation for the erythroblastosis. இதுக்கான ஒரு டயக்ராம் உங்களுக்கு நெக்ஸ்ட்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். So this condition can be avoided. ஆனா வந்து இத முன்னாடி தான் வந்து இதை அவாய்ட் பண்ண முடியல பிகாஸ் அதுக்கான ஆன்டிஜென் அந்த ஆன்டிபாடிஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைய வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஆன்டிபாடிஸை நம்ம சப்ரஸ் பண்ற மாதிரியான ட்ரக்ஸ் எதுவுமே முன்னாடி கண்டுபிடிக்கல. இப்போ பாத்தீங்கன்னா this condition can be avoided by administration of anti-D antibodies because மதரோட பாடியில அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிடும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. பேபி பாசிட்டிவா இருக்கு, மதர் வந்து நெகட்டிவா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் பேபி சைல்ட் பர்த் ஆகும்போது பிளட் மிக்ஸ் ஆகுது, பிளட்ன்றது எக்ஸ்போஸ் ஆகுது. எக்ஸ்போஷர் ஆகும்போது மதர் பாடியில அந்த பாசிட்டிவ்க்கு தகுந்த மாதிரி டி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டி ஆன்டிபாடிஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா, அதாவது மதரோட பிளட்ல இருக்கிற அந்த டி ஆன்டிபாடிஸை நம்ம வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா நம்ம பண்ணிட்டோம்னா, சப்ரஸ் பண்ணிட்டோம்னா, ஃபர்தரா வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய பேபிஸ்க்கு அனிமிக் கண்டிஷனோ ஜாண்டிஸோ வராது. ஏன்னா நம்ம இதுதான் சொல்லியிருக்கோம், அனிமிக் கண்டிஷன்ஸ் எப்போ வரும்னா ஆர்பிசி டெஸ்ட்ராய் பண்ணதான். ஸோ இது வந்து இந்த ஆன்டிபாடிஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்றதுனால இந்த மதரோட ஆன்டிபாடிஸ் ஃபீட்டலோட ஆர்பிசியை டெஸ்ட்ராய் பண்ணாது. ஸோ வி கேன் ஈஸிலி சேவ் தி சைல்ட். ஓகே, அதுதான் என்னன்னு கொடுக்குறாங்கன்னா ரோக்கம் அப்படின்றாங்க. See here, it is called a ரோக்கம். ஆன்டிபாடிஸ்க்கான இன்னொரு நேம் ரோக்கம் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் ஆக்சுவலா கொடுப்பாங்க டு த மதர் இமிடியட்லி ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த். பிகாஸ் இதை கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்தரா அடுத்து வரக்கூடிய குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அந்த குழந்தை சேஃபா இருக்கும். ஓகே, அதனாலதான் வந்து இந்த ரோக்கம் இந்த இன்ஜெக்ஷன் ஆக்சுவலா வந்து மதருக்கு கொடுத்துருவாங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைல்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் சைல்டு ஃபார்ம் ஆன பிறந்த உடனே இந்த ரோக்கம் கொடுக்கறதுனால செகண்ட் சைல்டு ஆர் தேர்ட் சைல்டு குழந்தை பிறக்கும் போது எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஓகே, the next one we are going to see about the coagulation of blood. எப்படி வந்து கிளாட்டிங் ஆகுது, கொயாகுலேஷன் கிளாட்டிங் ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஸோ கொயாகுலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளேட்லெட்ஸ்க்கு அந்த இடத்துல அந்த பிளேஸ்க்கு வந்து ஃபர்தரா வந்து கிளாட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, கிளாட்டிங் கொயாகுலேஷன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த பிளட் லீக்கிங், ஒன்ஸ் நமக்கு ஏதாவது சின்னதாக ஏதாவது கட் ஏதாவது ஏற்படும் போது அந்த பிளட் வந்து ஃபர்தரா லீக் ஆகாம ஸ்டாப் பண்றது தான் கொயாகுலேஷன் ஆர் கிளாட்டிங். ஓகே, இஃப் யூ கட் யுவர் ஃபிங்கர் ஆர் வென் யூ கெட் யுவர் செல்ஃப் ஹர்ட், தெரியாம நம்ம வந்து நம்ம ஹர்ட் ஆகும்போது இல்லைன்னா வந்து தெரியாம நம்ம கை கட் ஆகும்போது யுவர் wound bleeds ஃபார் சம் டைம். கண்டிப்பா அந்த காயத்துல இருந்து கண்டிப்பா வந்து ப்ளீடிங்ன்றது நடக்கும். ஸோ ரத்தன்றது கண்டிப்பா வரும், பிளட்ன்றது வரும். ஆஃப்டர் விச் இட் ஸ்டாப்ஸ் டு ப்ளீட். ஆஃப்டர் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். இட் டிபெண்ட்ஸ் ஆல்சோ த wound சைஸ். நான் சொல்லிட்டேன், காயம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அது தகுந்த மாதிரியான ப்ளீடிங்ன்றது நடக்கும். சின்ன காயமா இருந்ததுன்னா பிரச்சனை இருக்காது, காயம் அதிகமா இருந்ததுன்னா ப்ராப்ளம் இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் த பிளட் கிளாட் ஆர் கொயாகுலேட்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு ட்ராமா. ஸோ இது ஆக்சுவலி வந்து ப்ளீடிங் நடக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லைன்னா வந்து ட்ராமானா அந்த இன்ஜுரி நடந்ததுக்கு அப்புறம் கிளாட்டிங் நடக்குதுன்றத கொடுத்துருக்காங்க. The mechanism by which excessive blood loss, see here, excessive blood loss is prevented by the formation of clot. Clot அப்படின்னா இது கிளாட்டிங் அப்படின்னா ஒரு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, திரியிறது. இல்லைன்னா வந்து அந்த இப்போ தயிர் திரிஞ்சு அப்படி இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி கிளாட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். தட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளாட் இஸ் கால்ட் பிளட் கொயாகுலேஷன். பிளட் கொயாகுலேஷன் நம்ம சொல்லலாம், இல்லைன்னா கிளாட்டிங் ஆஃப் பிளட்னு சொல்லலாம். ஓகே, the clotting process begins when the endothelium of the blood. So endothelium அப்படின்னா blood vessels நம்ம சொல்லும்போது இப்போ எப்படி வந்து we are classifying like இப்போ நிறைய வந்து நம்ம we can separate like epithelial
tissue, and then endothelial, cilia, ciliated epithelial, squamous epithelial, இந்த மாதிரி நம்ம different types of tissues நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, different types of layers நம்ம பிரிக்கிறோம்ல, அதே மாதிரி நீங்க blood vessels நம்ம dissect பண்ணோம்னா, when we cut the blood vessels into கட் பண்ணி cross section பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்ல அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணீங்கன்னா we can get to see the what are the inner vessels, உள்ள வந்து outer layer, inner layer and middle layer, எந்த மாதிரியான layers எல்லாமே வந்து blood vessels இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். Okay, the clotting process begins when the endothelium of the blood vessel is damaged. See here, damage ஆயிருந்ததுன்னா and the connective tissue in its wall is exposed to the blood. Because அந்த லாஸ்ட் இருக்கு அந்த எண்டோதீலியம்ன்றது தான் இன்னர் லேயர். ஓகே, எண்டோதீலியம்ன்றது இன்னர் லேயர். ஸோ இன்னர் லேயர், அவுட்டர் லேயர் ப்ராப்ளம், அவுட்டர் லேயர் பிரேக் ஆனால் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது, மிடில் லேயர் பிரேக் ஆனாலும் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் வென் கம் டு த எண்டோதீலியம் பிரேக் ஆகும்போது ஷோரா வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பிளட் கண்டிப்பா இதாகும், ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ இன் இட்ஸ் வால் இஸ் எக்ஸ்போஸ் டு த பிளட். ஸோ பிளட்டோட எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் பிளேட்லெட்ஸ் adhere to collagen. See here, platelets நம்ம சொல்லியிருக்கோம். platelets is present in, wait a minute, platelets adhere to collagen fibers in the connective tissue. So connective tissue actually இந்த platelets adhere na actually attach ஆகும் and release substances that form the platelet plug. So இது என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளக்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், we just say that ஒரு அடைக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளக் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது, which provides emergency protection against blood loss. ஸோ இது மூலமா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளக்னா அப்படியே வந்து அடைச்சிருது. அதனால தான் என்னன்னு சொல்றாங்கன்னா platelet plug provides emergency protection against blood loss. ஸோ ஃபர்தரா வந்து blood loss ஆகாம இது ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, see here, இது கொலாஜன் ஃபைபரோட அட்டாச் ஆகுது. தென் அதாவது கனெக்டிவ் டிஷ்யூல இருக்கு கொலாஜன் ஃபைபர். கொலாஜன் இஸ் a protein. கொலாஜன் அப்படின்றது புரோட்டீன். இந்த கொலாஜன் ஃபைபரோட அட்டாச் ஆயிட்டு அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்லெட் பிளக்கை ப்ரொவைட் பண்றதுனால ஃபர்தரா வந்து பிளட் லாஸ் ஆகாம ப்ரிவென்ட் பண்ண முடியுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் we will see this also. Clotting factor released from the clumped platelets. Clumpனா நம்ம platelets clump பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். clumpனா ஒண்ணுமே இல்லை, ஆக்சுவலாக வந்து ஒரு கிளிப் மாதிரி இருக்குதான் clumpன்னு சொல்லுவாங்க. எதுக்காக கிளம்ப்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா இப்போ ஒரு கிளிப் நம்ம போடுறோம்னா இப்போ ஒரு பைப்ல ஆக்சுவலி வந்து நார்மலா வாட்டர் ஃப்ளோ இருந்துட்டு இருக்குன்னா சடனா நீங்க அந்த பிளாக் பண்ணீங்க, நல்லா டைட்டா நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா அது ஸ்டாப் ஆகும் இல்லையா, அடைச்சிக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ரிலீஸ் ஃப்ரம் த கிளம்ப்டு பிளேட்லெட்ஸ், அந்த பிளேட்லெட்ஸ்ல அந்த ரிலீஸ் ஆகுது இல்லையா, ஆர் டேமேஜ்டு செல்ஸ் மிக்ஸ் வித் கிளாட்டிங் ஃபேக்டர் இந்த பிளாஸ்மா, நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மால இது மிக்ஸ் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ த ப்ரோட்டீன் கால்டு ப்ரோத்ராம்பின் இஸ் அன் inactive form. ஓகே, இட்ஸ் கன்வெர்டட் டு இட்ஸ் ஆக்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரோத்ராம்பின் அப்படின்றது த்ராம்பினா கன்வெர்ட் ஆகணும். ப்ரோல இருந்து அது ரிலீஸ் ஆயிட்டு த்ராம்பினா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் we call it as a thrombin in the presence of calcium and vitamin K. ஸோ ஒரு ப்ரோத்ராம்பின் அப்படின்றது த்ராம்பினா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா we need calcium and vitamin K also. கேன்றது ரொம்ப முக்கியமானது, பிகாஸ் இந்த பிளட் கிளாட்டிங்க்கு இது எல்லாமே வந்து விட்டமின் கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வென் எவர் வி ரெடியூஸ் டு நம்மளோட ஃபுட்டில் நம்ம விட்டமின் கேவை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோர் வி வில் சஃபர் லாட். நமக்கு பிளட் கிளாட்டிங் ப்ரோட்டீன்ஸ் சாரி பிளட் கிளாட்டிங் நம்ம ஏஜென்ட்ஸ் என்னதான் நம்ம எடுத்துக்கிட்ட மற்ற இதெல்லாம் எடுத்தாலுமே விட்டமின் கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கிளாட்டிங் அப்படின்றது நடக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஓகே, ஸோ த்ராம்பின் ஹெல்ப்ஸ் இன் த கன்வர்ஷன் ஆஃப் ஃபைப்ரினோஜன் to fibrin threads. Fibrinogen அப்படின்றதும் இட்ஸ் inactive form. ஓகே, thrombin once first வர்றது பாத்தீங்கன்னா thrombin தான் வருது. thrombin inactive formல இருந்து active formக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. அது ஆகணும் அப்படின்னா கால்சியம் விட்டமின் கே தேவைப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த thrombin அப்படின்றதும் அந்த thrombin ஆக்டிவ் ஆன ஃபார்ம்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபைப்ரினோஜனை ஒரு inactive ஃபார்மா இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை ஃபைப்ரின் த்ரெட்டா கன்வெர்ட் பண்றாங்க. ஓகே, ஃபைப்ரின் த்ரெட்டா கன்வெர்ட் பண்றாங்க. இங்க இருந்து the threads of fibrin become interlinked into a patch. See here, interlinked na
ஒன்னோட ஒண்ணு ரெண்டுமே சேர்ந்து ஒரு மாதிரி இன்டர்லிங்க் ஜாயின் பண்ணி என்ன பண்றாங்கன்னா that traps blood cell and seals the injured vessel until the wound is healed. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து இன்டர்லிங்க் பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஒரு பேட்ச் மாதிரி போட்டு கம்ப்ளீட்டாக அந்த பிளட் செல் எல்லாமே ட்ராப் பண்ணிடுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் சீல் போடுறாங்க. சீல் போட்டு அந்த இன்ஜுரியஸில் சீல் போட்டுட்டு அது கம்ப்ளீட்டாக வந்து சீல் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் அந்த அதோட மெக்கானிசம் எப்படி இருக்குன்றத, இந்த டேப்லெட் ஃபாலம் எப்படி அதோட மெக்கானிசம் நடந்திருக்குன்றது எல்லாமே we will further discuss in the next session. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ.